திணை மரபு பால் மரபு பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த 2 டாப்பிக்லையும் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட வினாக்கள் மட்டும் பார்ப்போம். ஸோ வரப்போகிற குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நமக்கு திணை மரபு பால் மரபு. ஸோ இந்த 2 டாப்பிக்லேருந்து 2 வினாக்கள் மினிமம் 2 வினாக்கள் நமக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. திணை மரபு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. திணை மரபு என்பது உயர்திணை அக்ரிணை வரும். ஸோ உயர்திணை அக்ரிணை அதுலேருந்து எப்படி நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி பால் மரபு பார்த்தீங்கன்னா ஆண் பால் பெண் பால். ஸோ இதுலேருந்து மட்டும் நமக்கு முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். முதல் வினா பாருங்கள். குழவி நடனம் ஆடியது. குழவி நடனம் ஆடியது. ஸோ இந்த பிழையை திருத்தி எழுதுக. ஸோ இதில் ஆப்ஷனில் எது சரியான விடைன்னு பாருங்கள். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும். குழவி நடனம் ஆடினான்னு வரும். ஸோ இந்த ஆடியது பார்த்தீங்கன்னா அக்ரிணையில் இருக்குது. ஆடியது என்பது ஒரு அக்ரிணை. ஸோ ஆடு ஆடியது அல்லது மாடு ஆடியது அந்த மாதிரி தான் வரணும். ஸோ இது பார்த்திங்கன்னா தவறானது. குழவி நடனம் ஆடினாள். ஸோ பெண் பால், அதுவும் உயர்திணை. ஸோ குழவி நடனம் ஆடினால்னு வரணும். அடுத்து இரண்டாவது வினா பாருங்கள். பிழையற்ற தொடரை தேர்க. ஸோ இதில் எது பிழையற்ற தொடர்னு பாருங்கள். ஆப்ஷனில் பிழையற்ற தொடர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரும். செழியன் வந்தான் என்பது தான் சரியானது. செழியன் வந்தான். செழியன் வரும் என்பது தவறு. அதே மாதிரி செழியன் வந்தார்கள் என்பதும் தவறு. செழியன் வந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அக்ரிணையில் இருக்குது. இதுவும் தவறு. செழியன் வந்தான் என்பது தான் சரியான தொடர். அடுத்து மூன்றாவது வினா பாருங்கள். என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது எவ்வகை வழுவமைதி? என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது எவ்வகை வழுவமைதி? ஸோ இந்த வழுவமைதி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வழுவமைதி பார்த்திங்கன்னா வழுனா குற்றம், அமைதினா குற்றம் அன்று. ஸோ அந்த இடத்துல இலக்கண ஆசிரியர்களால் குற்றம் அன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவதான் இந்த வழுவமைதி. ஸோ வழுனா குற்றம், அமைதினா பார்த்திங்கன்னா அந்த இடத்துல குற்றம் உடையது என்னென்னும் குற்றம் அன்று என இலக்கண ஆசிரியர் ஏற்றுக்கொள்ளப்படுவதான் இந்த வழுவமைதி. கொஸ்டின் பாருங்கள். என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது. என் அம்மை என்பது பார்த்திங்கன்னா ஒரு உயர்திணை. மாடு பார்த்திங்கன்னா அக்ரிணை. ஸோ இந்த உயர்திணை வந்து அக்ரிணையாக கூறுவது திணை வழுவமைதி. திணை தான் இடத்துல வழுவாக இருக்குது, இருந்தாலும் இடத்துல அமைதியாக இருக்கணும். அதனால் திணை வழுவமைதி என்பது தான் சரியானது. என் அம்மை என்பது உயர்திணை, மாடு என்பது அக்ரிணை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திணை வழுவமைதி என்பது தான் சரியான விடை. அடுத்த என்ன பாருங்கள். பிழையை திருத்தி சரியாக எழுதுக. பிழையை திருத்தி சரியாக எழுதுக. சரியான தொடரை தேர்ந்தெடு. ஸோ இது சரியான தொடர்னு பாருங்கள். ஆப்ஷனில் சரியானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. கோவலன் சிலம்பு விற்க போனான் என்பது சரியானது. போனால் என்பது பார்த்திங்கன்னா பெண் பால். இது தவறு. சென்றது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா அக்ரிணையில் ஒரு இதுவும் தவறு. சென்றார் என்பதும் தவறு. ஸோ சரியான பார்த்திங்கன்னா கோவலன் சிலம்பு விற்க போனான் என்பது தான் சரியானது. ஸோ ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள். ஐந்தாவது வினா. சரியான தொடரை கண்டுபிடி. இல்லை இது சரியான தொடர்னு பாருங்கள். ஐந்தாவது வினாவில் ஸோ இது பார்த்திங்கன்னா மரபு சொல். ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு வினாவிலேருந்து வரும். ஸோ இந்த மாதிரி டைப்லேருந்து கேட்பாங்க. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வரும். பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது. சுவர் பாருங்கள். சுவருக்கான மரபு பார்த்திங்கன்னா எழுப்பு தான் வரும். சுவர் எழுப்பு. ஸோ சுவர் எழுப்பப்பட்டது. சோறு பார்த்திங்கன்னா உண்டான்னு வரணும். இங்கே தின்றான்றது தவறு. பானை பார்த்திங்கன்னா வனைதல்னு வரும். செய்தார்னு வராது, தவறு. பானை வனை. பழம் பார்த்திங்கன்னா தின்றுன்னு வரும். பழம் தின்று. ஸோ பழம் சாப்பிடக்கூடாது, பழம் தின்று. அதுதான் மரபு சொல். இதுவும் பார்த்திங்கன்னா தவறு. ஸோ சரியானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. சுவர் எழுப்பு என்பது தான் சரியானது. சுவர் எழுப்பப்பட்டது என்பது தான் இங்கே சரியானது. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள். ஆறாவது வினா. பிழையற்ற தொடரை எழுதுக. செழியன். ஸோ செழியன் கொடுத்து இங்கே ஆப்ஷனில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. சரியானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வரும். செழியன் வந்தான் என்பது தான் சரியானது. வந்தது பார்த்திங்கன்னா அக்ரிணை, தவறு. வருகின்றதும் தவறு. வருவாள் பார்த்திங்கன்னா பெண் பால், இதுவும் தவறு. வந்தான், செழியன் வந்தான் என்பது சரியானது. அடுத்து பாருங்கள். ஏழாவது வினா. அவன் வந்தது. அவன் வந்தது. இது வந்து எவ்வகை வழுன்னு கேட்டிருக்காங்க. வழுனா குற்றம், வழுவமைதினா குற்றம் அன்று. ஸோ இங்கே அவன் வந்தது என்பது எவ்வகை வழு. ஸோ அவன் வந்தது என்பது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும். திணை வழு. இது ரெண்டையும் பிரித்து பாருங்கள். அவன் பார்த்திங்கன்னா உயர்திணையில் வரும். வந்தது பார்த்திங்கன்னா அக்ரிணை. ஸோ அவன் வந்தான்னு வரணும். ஸோ மாடு வந்தது. ஸோ அந்த மாதிரி வரணும். ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. பார்த்திங்கன்னா திணை வழுவமைதி. சரி, திணை வழு. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். குற்றம் இது. அடுத்து பாருங்கள். எட்டாவது வினா. அக்ரிணை பலவின் பால் விகுதிகள். அக்ரிணை பலவின் பால் விதிகள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அக்ரிணை பார்த்திங்கன்னா பல இதை கூப்பிடும்போது அக்ரிணை எப்படி நம்ம கூப்பிடுவோம், அதுவும் விகுதிகள் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வரும். ஸோ வந்தன. ஸோ அவைகள் வந்தன. ஸோ அந்த மாதிரி வரும் கடைசியில். அது பார்த்திங்கன்னா விகுதி. ஸோ அவை என்பதும் அந்த வை பார்த்திங்கன்னா கடைசியில் வரும், அதுவும் விகுதி. ஸோ அவைகள். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா விகுதியில் வரும். ஸோ இதை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். வைகள். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அக்ரிணை பலவின் பால் விகுதிகள். அடுத்து பாருங்கள். ஒன்பதாவது வினா. வழுவட்ட தொடரை கண்டறி. வழுவட்ட தொடரை கண்டறி. ஸோ இது ரிப்பீட்டட் கொஸ்டின்னா. செழியன் வந்தான். ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டோம். செழியன் வந்தான்னு வரும்.
வந்தது என்பது அக்ரிணை, இதுவும் தவறு. பெண்பால், இதுவும் வந்தாள் என்பது பெண்பால், இதுவும் தவறு. சரியானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, செழியன் வந்தான் என்பதே சரியானது. அடுத்து பாருங்கள் 10வது வினா, பிழையற்ற தொடரை அறிக. பிழையற்ற தொடர் எதுன்னு பாருங்கள் இதில் ஆப்ஷனில். சரியான தொடர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வரும். மாடலன் நேற்று வந்தான் என்பது சரியானது. ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், செழியன் விளையாட வந்தது என்பது பார்த்திங்கன்னா வந்தது என்பது அக்ரிணை. இது பார்த்திங்கன்னா தவறானது. கண்ணகி மதுரை எரித்தாள்னு வரும். எரித்தான் என்பது இங்கே பெண்பால் பார்த்திங்கன்னா இங்கே ஆண்பாலாக இருக்குது. இதுவும் தவறு. ஸோ சரியானது பார்த்திங்கன்னா மாடலன் நேற்று வந்தான் என்பதே சரியானது. அடுத்து 11வது வினா பாருங்கள், பிழை திருத்துக. கோவலன் சிலம்பு விற்க போனான். கோவலன் சிலம்பு விற்க போனால்னு இருக்குது. ஸோ இதை திருத்தணும். ஸோ ரொம்ப ஈஸியானதான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும். கோவலன் சிலம்பு விற்க போனான் என்பது சரியானது. இது பெண்பால் இங்கே வராது, இங்கே ஆண்பால் வரும். கோவலன் சிலம்பு விற்க போனான் என்பது சரியானது. அடுத்து 12வது வினா, பிழை திருத்துக. கண்ணகி சிலம்பு அணிந்தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அணிந்தாள்னு வரணும். ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, கண்ணகி சிலம்பு அணிந்தாள் என்பதே சரியானது. கண்ணகி சிலம்பு அணிந்தாள். அடுத்து பாருங்கள் 13வது வினா, பிழை திருத்தம். வழுவு சொற்களை நீக்குதல். வழுவு சொல்லற்ற தொடர் எது? ஆப்ஷனில் நமக்கு வழுவு சொல்லற்ற தொடர் எது? சரியானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வரும். நீ வந்தா என்பதுதான் சரியானது. இங்கே நீ வந்தேன் என்பது தவறானது. நான் வந்தேன்னு வரணும், இது தவறு. அடுத்து நீ வந்தான் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா அவன் வந்தான்னு வரணும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா தவறு. ஸோ நீ வந்தா என்பதுதான் இங்கே சரியானது. அடுத்து பாருங்கள் 14வது வினா, பிழையற்ற சொல்லை கண்டறிக. ஸோ இந்த 4 கொடுத்துருக்காங்க. அதில் 4 எது பிழையற்றதுன்னு பாருங்கள். செழியன் வந்தது, கண்ணகி உண்டான், நீ வந்தாய், நேற்று வருகிறான். ஸோ இந்த 4ல் எது சரியான தொடர்னு பார்த்தீங்கன்னா நீ வந்தாய் என்பதான் சரியானது. செழியன் வந்தான்னு வரணும், இதுவும் தவறு. கண்ணகி உண்டாள்னு வரணும், இதுவும் தவறு. ஸோ சரியானது பார்த்திங்கன்னா நீ வந்தாய், இதுதான் சரியானது. அடுத்து பாருங்கள் 15வது வினா. ஸோ 2 கூற்று கொடுத்துருக்காங்க. இல்லை எது ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள், குலசேகர ஆழ்வார் வித்துவக்கோட்டு அம்மா என்ற ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். அடுத்து 2 பாருங்கள், பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வழுவு அமைதி கேட்டிருக்காங்க. வழுவு அமைதினா குற்றம் அன்று. குற்றம் தான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது குற்றம் இல்லாது என இலக்கண ஆசிரியரால் ஏற்றுக்கொள்ளப்படுவது வழுவு அமைதி ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இந்த குலசேகர ஆழ்வார் வித்துவக்கோட்டு அம்மா, அதாவது வித்துவக்கோட்டு அம்மா என்பது பார்த்திங்கன்னா ஒரு பெண்பால் இருக்குது. இங்கே அம்மா என்பது ஒரு பெண்பால். இங்கே என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். ஸோ பெண்ணை ஆண் தெய்வத்தை பெண்ணாக இங்கே கற்பனை பண்ணியிருக்காரு. ஸோ என்ன வரும்? ஸோ பார்த்திங்கன்னா பால். ஸோ ஆண் பால் பெண் பாலாக மாறியிருக்கு. இது பார்த்திங்கன்னா பால் வழுவு அமைதியில் வரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு பால் வழுவு அமைதி குற்றமுடையது எனினும் குற்றமன்று என இலக்கணாசிரியர் ஏற்றுக்கொள்ளப்படுவது வழுவு அமைதி. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பால் வழுவு அமைதி. அடுத்து செகண்ட் பாருங்கள், பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். பூனை இங்கே பார்த்திங்கன்னா அக்ரிணை பொருள். ஸோ விலங்குகள், ஸோ மலை காடு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அக்ரிணையில் மென்ஷன் பண்ணியிருப்போம் இலக்கணத்தில். பூனை பார்த்திங்கன்னா அக்ரிணை. பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் என்பது பார்த்திங்கன்னா இதுல ஒரு உயர்திணையில் வருது. ஸோ அவர்கள் வருகிறார் என்பது பார்த்திங்கன்னா உயர்திணையில் வரும். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னது? இங்கே நமக்கு அக்ரிணை வரும். அக்ரிணை உயர்திணையாக மாறிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா திணை வழுவு அமைதி. ஸோ ஃபஸ்ட்டு பால் வழுவு அமைதி, அடுத்து திணை வழுவு அமைதி. எங்கே வருதுன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியில் வருது. பால் வழுவு அமைதி, திணை வழுவு அமைதி. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, பால் வழுவு அமைதி மற்றும் திணை வழுவு அமைதி. அடுத்து பாருங்கள் லாஸ்ட் கொஸ்டின், திணை வழுவை தேர்வு செய்க. அதாவது திணை நம்ம பார்த்தோம், உயர்திணை வரும், அக்ரிணை வரும். வழுனா குற்றமுடையது. ஸோ இதில் எது திணை வழு? சரியானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும், திணை வழு. செழியன். ஸோ செழியன் பார்த்திங்கன்னா உயர்திணை, வந்தது பார்த்திங்கன்னா இங்கே அக்ரிணை. ஸோ திணை வழு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ தான் வரும் நமக்கு. திணை செழியன் பார்த்திங்கன்னா நமக்கு உயர்திணையில் இருக்குது, வந்தது பார்த்திங்கன்னா அக்ரிணையில் இருக்குது. ஸோ திணை வழு என்பது நமக்கு செழியன் வந்தது தான் வரும். செழியன் வந்தார் என்பது பார்த்திங்கன்னா இங்கே உயர்திணையில் இருக்குது. செழியன் வருவாரும் உயர்திணை தான் இருக்குது, செழியன் வந்தாலும் உயர்திணை தான் இருக்குது. ஸோ திணைனா நமக்கு தெரியும் உயர்திணை அக்ரிணை 2 திணை இருக்குது. அதில் திணை வழுனா நமக்கு 2மே மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. செழியன் என்பது உயர்திணை, வந்தது என்பது அக்ரிணை. ஸோ அவ்வளோதான், கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு.